வாழ்க்கை இந்த மாலை மாதிரி தான். அழகா பூக்கும், ஒரு நாள் அது வாடி போகும். எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. தாயோடைய உள்ளத்தையும் தகப்பனோட உள்ளத்தையும், மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், ஈஸியா நம்ம காயப்படுத்திடுறோம் இல்லைங்களா? ஒரு டீ காஃபி கேட்டா கூட அப்புறமா கொடுக்கலாம், வயசானவங்க தானே, எதையா சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம்ல. இன்னைக்கு நிறைய தகப்பன்லாம் வயசாயிடுச்சு. வயசாயிட்டாலே அவங்க மேல இருக்கிற மரியாதை, அன்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு இப்ப பிள்ளைங்க வந்துட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு புது உறவு மனைவி வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு தாய் தகப்பன் எங்க மூலையில இருக்கிறாங்க இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு அவங்களுக்குள்ள அழுகுறாங்க தெரியுங்களா? என் பிள்ளை ஆசையா 2 வார்த்தை பேச மாட்டானா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா எல்லாரும் ஏதாவது ஒண்ணு வாங்கி தர மாட்டானா? நீங்க ஒரு ஸ்வீட் வாங்கினா கூட உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. இனிமையாச்சும் தயவு செஞ்சு அப்பா அம்மாவுக்கும் சரி, மாமியாருக்கும் சரி, மாமனாருக்கும் சரி, நீங்க அன்பு செலுத்துங்க. நாளைக்கு அவங்க கூட இருக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க வயசாயிடுச்சு தானே, எதையா கண்டதை சாப்பிட்டு போட்டோம், மீந்ததை சாப்பிட்டு போட்டோம், அது என்ன சாப்பிட்டானா சாப்பிடலான்னு நம்ம எங்கேயா வெளியே போனா கூட அவங்கள கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு முடியல இப்போ உடம்பு இல்லைங்களா? ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு முடியும் போதுதான் உங்களை வளர்த்துருப்பாங்க. நீங்க குழந்தையா இருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க பட்னியா இருந்திருப்பாங்க. எங்க அத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஈர துணியை கட்டிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் தான் நம்ம தாய் தகப்பன் நம்மளை வளர்க்குறாங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட தாய் தகப்பனோட உள்ளத்தையும், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், நீங்க அசட்டப் பண்ணிடாதீங்க. நிறைய நேரத்துல எங்க மாமனாருக்கு நான் அதை டீ போட்டுலாம் கொடுப்பேன். ஒரு சிலம ஊழியத்துக்கு அங்கங்க போகும்போது ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு தோணும். ஆனா அதுக்கு நினைச்சு நான் கஷ்டப்பட்டேன். ஐயோ அன்னைக்கு நம்மளுக்கு டீ போட்டு கொடுக்காம நம்ம வெளியே போயிட்டோமே. டீ தானே, காஃபி தானே, வேற ஏதாவது உங்களுக்கு தங்க வெள்ளி கேட்டாங்களா, பீரோல எவ்வளவு காசு வச்சுக்கிட்டுன்னு கேட்டாங்களா? தயவு செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்க உணர்வுகளை சாகடிக்காங்க. உயிரோட இருக்கும் போதே நிறைய நேரம் நம்ம வார்த்தைகள் அவங்க உணர்வுகளை சாகடிச்சிருது. இன்னைக்கு உயிரோட தான் இருக்காங்க நீங்க பாக்குறதுக்கு, ஆனா அவங்க உணர்வுகள் செத்த நிலைமையில இருக்கு. நம்ம பேசின வார்த்தையினுடைய காயத்தினால அவங்க இருதயம்லாம் புண்ணு போல இருக்கு. கணவருக்கும் சொல்றேன், மனைவிக்கும் சொல்றேன், பாஸ்டர் என்னதான் இருந்தாலும் அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஏதாவது நான் டிலே பண்ணி கொடுத்துட்டா கூட என்ன கேட்பேன். இன்னைக்கு கணவன் மாதிரிலாம் நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க. பாஸ்டர் அதான் கேட்பார்.